நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இந்த சப்ஜெக்டில் இருக்கிற யூனிட் 1 தான் பார்க்க போகிறோம். நாலேஜ் அண்ட் நோயிங். இந்த யூனிட்டில் மொத்தம் 10 டாபிக் இருக்குது. ஸோ அதில் மொதல் டாபிக் தான் அதில் பார்க்க போகிறோம். அது மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் நாலேஜ். மீனிங் ஆஃப் நாலேஜ். நாலேஜோட மீனிங் என்னென்னா, ஒருத்தரை பற்றியோ அல்லது ஒரு விஷயத்தை பற்றியோ நமக்கு ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா, அவேர்னஸ்னால் இப்படி ஒருத்தர் இருக்கார், இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு அவேர்னஸ். இல்லைனா ஃபெமிலியாரிட்டியானா இன்னும் கொஞ்சம் நமக்கு அதை பற்றின அதிகமான விஷயங்கள் நமக்கு தெரியும். இல்லைனா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, கம்ப்ளீட்டாக அந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபேக்ட்னா அந்த ஒரு விஷயத்தை பற்றி இருக்கிற ஃபேக்ட்ன்றது உண்மையான விஷயங்கள். அது நீங்கள் சொன்னாலும் அதே தான் இருக்கும், மற்றவங்க இன்னொருத்தர் சொன்னாலும் அதே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்றது அதை பற்றின தகவல்கள். ஓகே, அது நம்ம பார்வையில் ஒரு மாதிரியாக இருக்கலாம், இன்னொருத்தருடைய பார்வையில் வேறு மாதிரியாக இருக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்றது ஒரு விஷயத்தை பற்றி இருக்கிற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை பற்றி எழுதுகிற புக்காக இருக்கலாம், இல்லை நியூஸ் ஆர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை அதை பற்றி யாராவது சொல்கிற விஷயங்களாக இருக்கலாம். அதுதான் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக நாலேஜோட மீனிங். நாலேஜ் வந்து தியரட்டிக்கலாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். தியரட்டிக்கல்ன்றது நம்ம புக்கில் படிக்கிறது, ப்ராக்டிக்கல்ன்றது நம்மளோட ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இம்ப்ளிசிட் ஒரு எக்ஸ்பிளிசிட்டும் அதே மீனிங் தான். இம்ப்ளிசிட்ன்றது தியரட்டிக்கலில் குறிக்கும், எக்ஸ்பிளிசிட்ன்றது ப்ராக்டிக்கலில் குறிக்கும். ஃபார்மல் ஒரு இன்ஃபார்மல். ஃபார்மல்ன்றது ஒரு ஃபார்மல் சிஸ்டமில் போய் படிக்கிறது. எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூலில் படிக்கிறது ஃபார்மல் எஜுகேஷன். இன்ஃபார்மல்னால் இப்போ நம்மளா ஒரு புக்கை படித்து கற்றுக்குறோம் அப்படின்னா அது இன்ஃபார்மல் எஜுகேஷன். சிஸ்டமேட்டிக் ஒரு பர்டிகுலர். சிஸ்டமேட்டிக்ன்றது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி ஒரு சிலபஸோடு கற்றுக்கிறதுன்றது சிஸ்டமேட்டிக். பர்டிகுலர்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் அது நமக்கு படிக்கணும்னு இருந்ததுன்னா நம்ம அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாலேஜோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு டெர்மினாலஜி ஒன்று இருக்குது, எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஃபிலசாபிக்கல் ஸ்டடி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். சோர்ஸஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ எந்த வகையில் நம்ம இந்த நாலேஜ் அக்வயர் பண்ணலான்னா ஒரு 8 டைப் இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம் இப்போது. ஃபஸ்ட்டு வந்து பர்செப்ஷன்றது நம்மளுடைய ஐம்புலன்களை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த நாலேஜ் அக்வயர் பண்ணுறோம், எப்படி இந்த வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் பர்செப்ஷன்றது. இது நம்மளுடைய கண், காது, மூக்கு, டேஸ்ட்டு, அப்புறம் நம்மளுடைய டச். ஸோ இதுதான் அந்த 5 விஷயங்கள். இது மூலமாக நம்ம எதெல்லாம் கற்றுக்குறோமோ அது எல்லாமே பர்செப்ஷனுக்கு கீழே வரும். எக்ஸாம்பிள் வந்து இப்போது கருமேகங்கள் வருது, நம்ம இடி இடிக்கிற சத்தம் கேட்குது, அப்போனா நமக்கு ஆல்ரெடி புரிஞ்சிடும் மழை பெய்ய போகுது அப்படின்றது. இது வந்து நம்ம பர்செப்ஷன் வழியாக, நம்ம காது வழியாக கேட்குறது, கண் வழியாக பார்த்தோம்னா நமக்கு தெரியுது இதுதான் அடுத்து நடக்க போகுதுன்றது. ஸோ இதுதான் வந்து பர்செப்ஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ரீசன் வந்து லாஜிக்கலாக நம்மளால் திங்க் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்க முடியுது, இல்லை ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் வந்து ரீசனிங் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஸ் வந்து சன்லைட்டில் மெல்ட் ஆகும்னு தெரியும். ஸோ அதனால் நம்ம ஐஸ்கிரீமை வந்து வெளியே வைக்க மாட்டோம், ஏன்னா சூடில் வச்சோம்னா அது உருகிரும் நமக்கு தெரியும். ஸோ அது ஏன் வந்து நம்ம இதை எப்படி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரீசனிங் எபிலிட்டி வழியாக தான் நம்ம இதை கற்றுக்கிட்டோம். அடுத்தது மெமரின்றது முன்னாடி நம்ம படித்த விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு அதை பின்னாடி யூஸ் பண்ணுறது தான் வந்து மெமரின்றது. எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம படிச்சிருப்போம், அது ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு எக்ஸாமில் வருதுன்னா அதை நம்ம மெமரியில் வச்சுட்டு நம்ம எழுதுகிறோம். அதுதான் வந்து மெமரின்ற சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். அடுத்து டெஸ்டிமோனின்றது நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம், இல்லை நம்ம அதை கேட்டிருக்க மாட்டோம், பட் வேறு யாராவது ஒருத்தர் வந்து அதை பற்றி நம்மள்கிட்ட சொல்கிற விஷயம், அதுதான் வந்து அந்த வகையான நாலேஜ் தான் வந்து டெஸ்டிமோனின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன், நமக்கு எல்லாருமே தெரியும், ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லிட்டுன்னு. அதை நம்ம பார்த்ததும் கிடையாது, அதை மெஷர் பண்ணி பார்த்ததும் இல்லை. ஆனால் நம்ம டீச்சர் சொல்லியிருப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக அந்த விஷயத்தை நாம் வந்து நாலேஜை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் டெஸ்டிமோனி. நம்ம பார்த்துருக்க மாட்டோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம், பட் இன்னொருத்தர் வந்து நமக்கு சொல்கிறது. அடுத்தது சயின்டிஃபிக் என்கொயரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியோ இல்லை கேள்விகள் கேட்டோ ஒரு விஷயத்துக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் சயின்டிஃபிக் என்கொயரி.
ஸோ அது மூலமாக வர எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் இது எவிடன்ஸ் இருக்கும். ஓகே, இது இப்படி நடக்குதுன்னா அதுக்கு வந்து இதனால தான் நடக்குது அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போது ஒரு செடி வந்து சன்லைட்டில் வச்சா நல்லா வளருதா இல்லை ஷேடில் வச்சா நல்லா வளருதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா அது மூலமாக நம்ம கற்றுக்கிற விஷயம் தான் சயின்டிஃபிக் என்கொயரின்றது. அடுத்தது எஜுகேஷன். ஸோ இது ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம போய் படிக்கிறது தான் எஜுகேஷன். ஸ்கூலில் வந்து நம்ம மேத்ஸு, சயின்ஸு, மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம படிக்கிறோம். இதுதான் எஜுகேஷன். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸுன்றது நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியோ இல்லை அதை நம்ம செயல்படுத்தியோ அது மூலமாக கற்றுக்கிற நாலேஜ் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வர நாலேஜ். எக்ஸாம்பிள், நம்ம இப்போ பைக்லேருந்து சைக்கிள் ஓட்ட பழகும்போது நிறைய தடவை விழுந்து அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து நாலேஜ் கெயின் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். கடைசியாக ப்ராக்டிஸ்ன்றது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம பண்ணுறது தான் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம். திரும்பி திரும்பி பண்ணும்போது அது வந்து நமக்கு வந்து பெட்டராக நம்மளால் அந்த விஷயத்தை பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, அது திருப்பி திருப்பி பண்ணும்போது தான் அது வந்து நமக்கு இன்னும் நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் நாலேஜ். டெஃபினிஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ பிளாட்டோ, க்ரீக் ஃபிலாசபர், நாலேஜுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அது என்னென்னு பார்த்தா ஜஸ்டிஃபைடு ட்ரூ பிலீஃப். பிலீஃப்ன்றது நம்பிக்கை. ஒரு விஷயம் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி நாம் நம்புகிறோன்னா அதுதான் பிலீஃப்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி வருது அப்படின்றத நம்ம நம்புகிறோம். ஸோ அது பிலீஃப். ட்ரூ அப்படின்னா இந்த பிலீஃப் வந்து உண்மையாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ பூமி வந்து சூரியனை சுற்றி வருதுன்றது உண்மையான விஷயமும் கூட. ஜஸ்டிஃபைட்னா இதற்கான எவிடன்ஸும் இருக்கணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி சயின்டிஸ்ட் வந்து அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே அவங்க ரிசர்ச் பண்ணி அது கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பூமி வந்து சூரியனை தான் சுற்றி வருது அப்படின்றது. ஸோ இந்த ஜஸ்டிஃபைட் ட்ரூ பிலீஃப் அதுதான் வந்து அவர் வந்து நாலேஜோட டெஃபினிஷனாக கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த நாலேஜ் அக்வசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ப்ராசஸ். நாம் இந்த நாலேஜ் அக்வயர் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறோமோ அது மூலமாக நமக்கு நாலேஜ் வந்து கிடைச்சதுன்னா அது எல்லாமே நாலேஜ் அக்விசிஷன் கீழே தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் பார்த்தோம். அந்த விஷயங்கள் மூலமாக நமக்கு எந்த வகையில் நாலேஜ் கிடைச்சாலுமே அதுக்கு பேர் வந்து நாலேஜ் அக்விசிஷன் தான். ஸோ இதில் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நாலேஜாக இருக்கணும், அறிவு.